வா உள்ள வா. ஏமா நில்லுங்க. யார் நீங்க? இந்த நேரத்துல ஸ்டேஷன் வந்திருக்கீங்க? என்ன கம்ப்ளைண்ட்மா? என் புள்ளைய பாக்கணுமா? என் மாமாவை பார்க்கணும், அவர் இங்கதான் இருக்காரு. மா விசிட்டிங் டைம்ல முடிஞ்சிருச்சு. அன் டைம்ல யாரையும் பார்க்க முடியாது. கிளம்புங்கம்மா. இல்லம்மா, ஒரு 5 நிமிஷம் அவ பாத்துட்டு வந்துருவா. என்னம்மா சொன்னா உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. பொண்ணு தானே, இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. மாமா ரசதி, ரசதி, இந்த நேரத்துல நீ எங்க இங்க வந்த? இங்கெல்லாம் வரக்கூடாது ரசதி. வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு ஏன் நீ இவ்வளவு கஷ்டப்படுற? இங்க பாரு, இந்த மாதிரி டைம்ல நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், புரியுதா? தப்பு பண்ணதுன்னா அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுதானே ஆகணும். மாமா, நீங்க எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டீங்க, எனக்கு அது நல்லா தெரியும் மாமா. இல்ல ராசாதே, தப்பு பண்ணிட்டேன். எல்லாமே என்னாலதான். நான் நீ குடிச்சிருக்க கூடாது, உன் கூட சண்டை போட்டிருக்க கூடாது. மாமா கவலைப்படாதீங்க மாமா, உங்களை சீக்கிரம் வெளியில கொண்டு வந்துருவோம். அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மாமா. மா அந்த பொண்ணை கூட்டு போ. சார் வந்தா என்ன திட்டு வருமா? இல்லம்மா, ஒரு 5 நிமிஷம். பாவம். என்னம்மா சொன்னா கேட்காம இப்படி பண்றீங்க? இல்லம்மா, அவ முழுகாம இருக்கா. புருஷனை பாக்கணும்னு சொன்னா சொன்னா. புரிஞ்சுக்கோங்கம்மா. அம்மா, யார் இவங்க இந்த நேரத்துல? அகிஷ பக்க யார் பர்மிஷன் கொடுத்தது? சாரி சார். என்ன சாரு? 6 மணிக்கு மேல ஸ்டேஷன்ல லேடிஸ்க்கு அனுமதி இல்ல, தெரியாது உனக்கு? யார கேட்டு அனுமதி கொடுத்த நீ? முதல்ல அவங்க வெளியே அனுப்பி. ஓகே சார். சார் 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 ப்ளீஸ் சார், அவ மாசமா இருக்கா சார். ஒரு 5 நிமிஷம் பாத்துட்டு போட்டோம் சார். அதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது சொல்றல. ஏமா நான் தான் உன்னை வரக்கூடாதுன்னு சொன்னேன்ல, ஏமா வந்த நீ? உன்னால இப்ப நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். வாமா. மேடம், ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போயிடுறேன் மேடம். அதெல்லாம் முடியாது, கிளம்பு முதல்ல. மேடம் மேடம் கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிடுறேன் மேடம். மேடம் சொன்னா please கேளுங்க. மேடம். கிளம்புங்க நீங்க. வாமா மேடம் இடி. மேடம் வா. மேடம் ப்ளீஸ் மேடம். மாமா என்ன சார், ஒரு 5 நிமிஷம் அவ புருஷன் கூட பேசக்கூடாதா? ஏமா இந்த நேரத்துல வந்து பார்க்க கூடாதுன்னு உனக்கு எத்தனை ரூபாய் சொல்லியிருக்கேன்? சார், அவ கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்துருவா சார். ஆமா சார், கொஞ்ச நேரம் மட்டும்தான் சார். கொஞ்ச நேரம் தான் கொஞ்சம் பேசுவீங்களா? ஏன்னா நீங்க பேசுறதுக்கு நாங்க டியூட்டி பாக்குறோம். ஐயோ போமா, வெளியே போமா. சார் சார் ப்ளீஸ் சார், கொஞ்ச நேரம் தான். என் மாமாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் சார். கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். ஏமா ஒரு தடவை சொன்னா புரியாதா? நாளைக்கு வான்னு சொல்றேன்ல. நீ நாளைக்கு வரல, நான் வேணா செத்தா போயிட போறேன். வார்த்தையை பார்த்து பேசுங்க, இல்ல அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த நிலைமை வந்தா தெரியும். ஏய் டேய், என்ன மரியாதை இல்லாம பேசுற? ஐயோ ராசாத்தி, ஏன் இப்படி எல்லாம் அட பேசுற? விடுங்க அத்தை. என்ன வார்த்தை பேசுறாரு? மாமாவை பார்த்து இப்படியா சொல்வாரு? விடு ராசாத்தி, இது போலீஸ் ஸ்டேஷன். என் மாமாவுக்கு ஒண்ணும் ஆகாது. நாளைக்குள்ள உனக்கு தான் ஏதாவது ஆகும். என் மாமாவை தப்பா பேசினா யாரா இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். அவர் யார் தெரியுமா? அவரை பத்தி என்ன தெரியும்? ஆமா, உன் மாமா என்ன பெரிய ஜில்லா கலெக்டரா? அவனே ஒரு குடிகார பையன், குடிச்சிட்டு கொலை பண்ண அக்கிஸ்ட். நான் மட்டும் நினைச்சேன்னு வை, காலம் முழுக்க அவனை ஜெயில போட முடியும். பாத்துக்கோ. என் மாமாவை ஜெயில போடுவீங்களா? போலீஸ்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? ஐயா, பாரி ஐயாவா? ஆமா. நான் F2 போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. உங்க மருமக ராசாத்தையும் உங்க மனைவியும் வந்து உங்க பையனை பார்க்கணும்னு இங்க ஸ்டேஷன்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதான் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கய்யா. அப்படியா? உடனே வரேன். சரி 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 சரி. சாரி சார், அவ புருஷன் மேல இருக்கிற பாசத்துல ஏதோ கோவத்துல பேசிட்டா.
நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. முதல்ல ஸ்டேஷனை விட்டு வெளியே போமா. போயிடும் சார். மா கிளம்புங்க நீங்க. ராசாத்தி வா கிளம்பலாம். மா கிளம்புங்கம்மா. மரியாதையா இவங்களை இங்கிருந்து போக சொல்லுங்க. இல்லைன்னா என்ன பண்ணுன்னு தெரியாது. கான்ஸ்டபிள், இன்னும் 2 நிமிஷத்துக்குள்ள இவங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணோம். மா கிளம்புங்கம்மா. மா சொன்னா கேளுங்க. அவர் ரொம்ப கோவக்காரரு. நீங்க ஏதாச்சும் பண்ண போய் அந்த தப்பு இனியன் மேல திரும்பிச்சுன்னா அப்புறம் இனியன் எப்பவும் வெளில வர முடியாது. ஐயோ ராசாத்தி வா போலாம். சரி, நான் எதுவுமே பண்ணல. மாமா கிட்ட ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடுறேன். மா நிலைமை புரியாம பேசிட்டு இருக்க. அவர் ஒரு டென்ஷன் பார்ட்டி. அப்புறம் உங்க மாமாக்கு தான் பிரச்சனை. பேசாம கிளம்புங்க. மா கூட்டு போங்க. ராசாத்தி சொன்னா கேளு. வா வா ராசாத்தி, சொல்றேன்ல. வா ராசாத்தி வா வா. என்ன மங்க இது? இந்த நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க பிரச்சனை எல்லாம் பண்ணலங்க, இனியனை பார்க்க வந்தோம். நான் உங்ககிட்ட சாயங்காலம் 4 மணிக்கு வர சொன்னல. அப்ப வந்திருந்தீங்கன்னா எந்த பிரச்சனை இல்லாம இனியனை பார்த்துட்டு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு உங்க இஷ்டத்துக்கு 8 மணிக்கு மேல வந்தா பார்க்க விடுவாங்களா? இது என்ன நம்ம வீடா நினைச்ச நேரத்துக்கு பாக்குறதுக்கு? 2 பேரும் அப்படி எங்கதான் போயிருந்தீங்க இவ்வளவு நேரம்? வேற ஒரு வேலை விஷயமா போயிருந்தோங்க. அப்படி என்ன பெரிய வேலை? ராசாத்தி எங்க போயிருந்தீங்க? மாமா அது உங்களுக்கு என்ன? நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம அக்கா கிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிட்டீங்க. நீங்க போன பின்னாடி அவங்க என்னென்ன பேசினாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். அதையெல்லாம் பொறுத்துக்கணுமா? நீங்க சும்மா இருந்தா தானே? அண்ணி எதை பண்ணாலும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்கு தான் பண்ணுவாங்க. அதை நீங்க கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு அவங்க எதை பண்ணாலும் எதிர்த்து பேசினா இப்படிதான் வந்து நிக்கும். நாங்க எதுவும் பேசல, அவங்களாதான் வந்து பேசினாங்க. அதுவும் ரொம்ப கேவலமா பேசினாங்க. மங்க, குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் பெருசுபடுத்துற நேரமா இது? நானே இனியன் எப்படி வெளியில கொண்டு வர்றது, மிச்ச பணத்துக்கு என்ன பண்றதுன்னு அல்லாடிட்டு இருக்கேன். எனக்கு பணம் கிடைச்சுதாங்க. இன்னும் இல்ல, ஒரு இடத்துல கேட்டிருக்கேன். நாளைக்கு ரெடி ஆயிரும். பத்தலைன்னா அண்ணி நகையை தான் வாங்கி அடகு வைக்கணும். நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப நீங்க அக்கா பணம் அக்கா நகைன்னு மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க வீட்டை விட்டு வெளியே போன பிறகு வீட்டுக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உங்களுக்கு முழுசா தெரியுதா? இனி என்ன வெளியே எடுக்கணும்னா அது நம்ம படத்துல மட்டும் தாங்க எடுக்கணும். அவங்க பணத்துல எடுத்துட்டு காலம் முழுக்க அவங்க குத்தி பேசுறத கேட்டுக்கிட்டு எங்களால அடிமைத்தனமா இருக்க முடியாது. ஏண்டி பெத்த புள்ள உள்ள இருக்கான், அவனை எப்படி வெளியே கொண்டு வர்றது, என்ன பண்றதுன்னு தவிச்சு போய் கிடக்குறேன். அத பத்தி கொஞ்சம் கூட உனக்கு கவலை இல்ல. இந்த சந்தர்ப்பத்திலையும் உனக்கு உன் தன்மானதான் முக்கியம் இல்ல? எனக்கு கவலை இருக்குங்க. இனிய உள்ள இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நானும் நெருப்புல நிக்கிற மாதிரி தான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்காக அவங்க கிட்ட அடிமையா பணிஞ்சு போக சொல்றீங்களா? போதுமங்க, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். அண்ணி மேல குத்த சொல்லிக்கிட்டு அவங்க பண்ற எல்லாத்தையும் தடுக்கணும்னு பாக்குறேன். நீ இப்பெல்லாம் முன்ன மாதிரியே இல்ல, ஏதோ உனக்கு ஆயிடுச்சு. அதான் அந்த மாதிரி பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க.
நான் எதுவும் இல்லாம சாதாரண குடும்பத்துல இருந்து இங்க வாக்கப்பட்டு வந்து எவ்வளவு துன்பம் எவ்வளவு அவமானத்தை பார்த்திருக்கேன்னு உங்களுக்கு சொன்னா புரியாது. நம்ம வீட்டுல குடும்பம் நடத்தின இந்த 30 வருஷத்துல நான் படாத கஷ்டம் இல்ல, கேட்காத வசவு இல்ல. அவ்வளவையும் உங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் தான் சகிச்சுக்கிட்டேன். ஆனா அதே நிலைமை என் மருமக ராசாத்திக்கும் வரக்கூடாதுன்னு தான் நான் இங்க போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்களுக்கு அது பைத்தியக்காரத்தனமா தெரியுதுல? உங்களுக்கு இத பத்தி எதுவும் முழுசா தெரியல. அதான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. வீட்டு ஆம்பளைங்களுக்கு வெளியே 1000 பிரச்சனை இருக்கும். வீட்டுக்குள்ள இருக்கிற பொம்பளைங்களுக்கும் அதே மாதிரி 1000 பிரச்சனை இருக்கதான் செய்யும். எல்லாம் எனக்கு தெரியும். சும்மா இங்க என்ன கத்திட்டு இருக்காத. முதல்ல வண்டியில ஏறுங்க. எதா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். வாங்க ராசாத்தி, வா போலாம். போலான்னு சொல்றேன்ல. தம்பி, என்னப்பா இது? என்ன காரியம் பண்ணிருக்காங்க இவங்க? ஏன் மங்கை, உனக்கு ராசாத்திக்கும் புத்தி கெட்டு போச்சா? நேரம் கெட்ட நேரத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பிரச்சனை பண்ணிருக்கீங்க. நீங்க ஏதாவது பேச போய் அது இனி எனக்கு பாதகமா முடிய போகுது. மரகதம் விடு. ஏதோ இனியனை பாக்குற ஆர்வத்துல தானே 2 பேரும் போயிட்டு வந்தாங்க. அதை பெருசுபடுத்தாத. பாரி, பையில என்னப்பா? இது எல்லாருக்கும் நைட் சாப்பாடு கடையில் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ வீடு இருக்க நிலைமையில யாருக்கும் சமைக்க தோணி இருக்காது. அதான் புனிதா. சித்தப்பா, இந்த வரேன் சித்தப்பா. சொல்லுங்க. டிஃபன்மா கொண்டு போய் டைனிங் டேபிள்ல வை. சரி சித்தப்பா. தம்பி, இனியனை வெளியே கொண்டு வர்றதுக்கு பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கியா? பேசியிருக்கேண்ணே. அநேகமா நாளைக்கு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நாளைக்கு பணம் கையில கிடைச்சோனையும் முதல்ல இனியனை வெளியில கொண்டு வரணும்னு. அவ இல்லாம இந்த வீடு வீடாவே இல்ல. ஆமா பாரி, கண்டிப்பா பணம் கிடைச்சிரும்ல? கண்டிப்பா கிடைச்சிரும்ண்ணே. சரி, நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். நாளைக்கு போய் நேர்ல பார்த்து பணத்தை வாங்கிட்டு வர வேண்டியதுதான். சரி பாரி, நேரம் ஆயிடுச்சு, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வா குமரா. வாமாங்க ரசாத்தி, வாமா. இல்ல மாமா, எனக்கு வேண்டாம். என்னம்மா, ஏன் வேணாம்? இல்ல அத்தை, எனக்கு பசிக்கல, அதான். ராசாத்தி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. கொஞ்சமாவது சாப்பிட்டு போய் படு. எனக்கு வேண்டாம் மாமா, நீங்க போய் சாப்பிடுங்க. எல்லாருக்கும் தாம்மா வாங்கிட்டு வந்திருக்கு. பரவாயில்ல மாமா, எனக்கு இப்ப வேண்டாம். நீதாம்மா இந்த நேரத்துல சாப்பிடணும். அதுவும் நீ வேற மாசமா இருக்க. உனக்காக இல்லைனாலும் உன் குழந்தைக்காவது சாப்பிடணுமா? வாமா போலாம். மாமா, இப்ப என்னால சாப்பிட முடியாது மாமா. எனக்கு பசிக்கும் போது நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் வரேன். பாவங்க ராசாத்தி, இனிய உள்ள இருக்கிறத நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவன் வர வரைக்கும் இவ சரியா சாப்பிடாம கொள்ளாம இப்படிதான் இருப்பா போல இருக்கு. சீக்கிரம் அவனை வெளியே கொண்டு வரணுங்க. அதான் சொன்னேன்லம்மா, நாளை பணம் கிடைச்சிடும், எல்லாம் சரியாயிரும். வீணா மனசு போட்டு அள்ளிக்காம சாப்பிடலாம். வா அனி, வாங்க. நான் வரேன் தம்பி, நீங்க போங்க. கண்மணி, அந்த மங்கையும் ராசாத்தியும் என்ன கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாளுங்க. ஆமா அத்தை, 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கே இந்த தெனாவட்டு. மிச்ச பணத்தையும் ரெடி பண்ணி இனியனை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் உங்களை ஒரு துரும்ப பாக்குற மாதிரி கேவலமா பாப்பாங்க அத்தை. பாரி மாமா வேற பணம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. பாத்துக்கங்க அத்தை, விட்டுறாதீங்க அத்தை. இது உங்க மான பிரச்சனை. அப்புறம் சவால்ல தோத்து அசிங்கப்பட்ட மாதிரி ஆயிடும். அத்தை, ஏதாவது பண்ணி அந்த பணம் கிடைக்காம இருக்க ஏதாவது வழி பண்ணுங்க. நான் பண்றேன்.
அங்க சுத்தி இங்க சுத்தி வேற எந்த வழியும் இல்லாம என்கிட்ட தான் வந்து நிக்கணும். ம், இனி என் வெளியில வரணும்னா அது ஏன் பணத்தால தான் இருக்கணும். அந்த மங்கையும் ராசாத்தியும் மண்டி போட்டு நாங்க செஞ்சது தப்புன்னு என் காலை புடிச்சு கெஞ்சணும். அவங்கள கெஞ்ச வைக்கிறேன். ராசாத்தி, ஏன் இப்போ இவ்வளவு வருத்தப்பட்டு இருக்க? இனி என்ன போய் பார்த்தல? பார்த்தேன் டோரா, ஆனா சரியா பேச முடியல. அதுக்குள்ள கிளம்ப சொல்லிட்டாங்க டோரா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர்கிட்ட 4 வார்த்தை மனசு விட்டு பேசினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். விடு ராசாத்தி, இனி எங்க போக போறா? அதான் எல்லாரும் இருக்காங்கல்ல, ஏதாச்சும் பண்ணி கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவாங்க. ஆனா அது வரைக்கும் அவர் ஜெயிலுக்குள்ள இருக்கணுமே. அவரால எப்படி ஜெயில இருக்க முடியும்? அவர் ஒரே ரூம்குள்ள இருக்கிற ஆளா? கொஞ்ச நேரம் கூட ஒரு இடத்துல இருக்க மாட்டாரு. உனக்கே தெரியும்ல. அவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட தெரியல. நான் என்ன பாவம் பண்ணேன் டோரா? எனக்கு ஏன் எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்க மாட்டேங்குது? அப்படியே கிடைச்சாலும் அது முழுசா 1 மணி நேரம் கூட இருக்க மாட்டேங்குது. அதுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது. இப்போ உனக்கு என்ன? இனியன் கிட்ட பேசணும், அவ்வளவுதானே? அவர்கிட்ட எப்படி பேச முடியும்? அவங்க தான் விட மாட்டேங்கிறாங்களே. அவங்க என்ன விடுறது? நான் இருக்கேன். நான் உன்னோட இனியன் கிட்ட உன்னை பேச வைக்கிறேன். நான் சொல்ற மாதிரி பண்ணு. சொல்லு. உன் மனசுல இனியன் கிட்ட என்ன பேசணும்னு தோணுதோ அதெல்லாம் ஒரு லெட்டர்ல எழுதி வை. நான் அதை கொண்டு போய் இனியன் கிட்ட சேர்த்துறேன். உன்னை எப்படி டோரா உள்ள விடுவாங்க? உங்களுக்கு மட்டும்தான் பர்மிஷன் தேவை, எங்களுக்கு இல்ல. டோரா, நிஜமாவா சொல்ற? நீ எழுது, அது இனியன் கிட்ட சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. சரி டோரா. எழுதிட்டியா? எழுதிட்டேன். சரி கூட, நான் போயிட்டு வரேன். ஆனா டோரா, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ அந்த சோகமான மூஞ்சில இருந்து உன் முகத்தை மாத்து. பார்க்கவே முடியல. எனக்கு என் மாமா வெளியில வர வரைக்கும் சந்தோஷமே இருக்காது டோரா. அதுக்கு நான் அழுதுட்டே இருப்பியா? முகத்தை தொடச்சிட்டு சந்தோஷமா இரு. நான் போயிட்டு வந்துடுறேன். இந்தப்பா சாப்பாடு. டோரா, சரி சரி, இப்படி வா வா, சீக்கிரம் வா. ஆமா டோரா, நீ எதுக்கு இங்க வந்த? அங்க ராசாத்தி உன்னை பத்தி நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கா. இங்க நீயும் ராசாத்திய பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்க. அதான் வந்தேன். ஆமா, ராசாதிக்கு என்னாச்சு? அவளுக்கு ஒண்ணும் இல்ல. அவ உன்னை இங்க பார்க்க வந்தப்போ சரியா பேச முடியலையா, அதனால அவ பேச நினைச்சதுல இந்த லெட்டர்ல எழுதியிருக்கா. நீ இத படிச்சிட்டு சொல்லு. மாமா, நான் உங்களை பார்க்க வந்தது உங்ககிட்ட மனசு விட்டு பேசதான். ஆனா போலீஸ்காரங்க என்ன சரியா பேச விடல. என்னால இந்த மாதிரி இருக்க முடியல மாமா. நீங்க என்ன அடிச்சாலும் திட்டினாலும் நீங்க என் கூடவே இருக்கணும் மாமா. எனக்கு அதுதான் வேணும்.
உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் மாமா. நீங்க கண்டிப்பா எந்த ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டீங்க. மாமாவும் உங்களை வெளியில கொண்டு வர எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் அதிகபட்சம் 1 நாள் 2 நாள் தான், அதுக்குள்ள நீங்க வெளியில வந்துருவீங்க. நீங்க எதையாச்சும் நினைச்சு சாப்பிடாம இருக்காதீங்க மாமா. நல்லா சாப்பிடுங்க. எனக்கு உங்க கூடவே இருக்கணும் போல இருக்கு. நீங்க சீக்கிரம் வரணும் மாமா, சீக்கிரம் வரணும். என்ன இனியா படிச்சிட்டியா? அப்ப நான் வந்த காரியம் முடிஞ்சிடுச்சுன்னா போறேன். ஏய் டோரா, ஒரு நிமிஷம் இரு. ஏன் நீ ஏதாச்சும் எழுதணுமா? ம் ஆமா, ஆனா பேப்பர் பென் இல்லையே. இரு நான் எடுத்துட்டு வரேன்.